நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 287வது திருநாமம் சுரேஸ்வராய நமக. ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார் என்பவர் காஞ்சிபுரத்துக்கு அருகிலுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் 1801ஆம் ஆண்டு மாசி மாதம் பூச நட்சத்திரத்தில் தோன்றினார். அவர் இளம் வயதிலேயே தம் தந்தையிடம் வேதங்கள், 4000 திவ்ய பிரபந்தம் உள்ளிட்டவற்றை கற்றுத் தேர்ந்தார். ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரத்தை அப்போது அலங்கரித்து வந்த திருத்துறைப்பூண்டி ஆண்டவனை தரிசித்து தான் துறவறம் மேற்கொள்ள விரும்புவதாக பிரார்த்தித்தார். அவரும் அனுமதித்து அருள் புரியவே ஸ்ரீனிவாச மகாதேசிகன் என்ற திருப்பெயரோடு துறவு பூண்டு திருத்துறைப்பூண்டி ஆண்டவனின் சீடராக ஆனார் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரியார். 1831ஆம் ஆண்டு முதல் திருவரங்கத்தில் கொள்ளிடக்கரையில் வசித்து வந்த ஸ்ரீனிவாச மகாதேசிகன் மிகவும் எளிமையான வாழ்வை நடத்தி வந்தார். தினமும் பிக்ஷை எடுத்து பெரும் உணவை ஆற்றில் கழுவி அதிலுள்ள கொழுப்பு, எண்ணெய் அனைத்தும் நீங்கிய பின் வெறும் 8 பிடி சக்கையை மட்டும் உண்டு வந்தார். இவ்வாறு குறைவான அளவு சக்கையையே உண்டு மெலிந்து இருந்தபடியால் வத்தல் சுவாமிகள் என்று பொதுமக்கள் அவரை அழைத்தார்கள். உடலை பேணாமல் உள்ளிருக்கும் உயிராகிய ஜீவாத்மாவையும் அந்த ஜீவாத்மாவுக்குள் உயிராக பரமாத்மாவையும் பேண வேண்டும் என்பதை உபதேசத்தால் கூறாமல் தம் வாழ்க்கை முறையினாலேயே வாழ்ந்து காட்டினார் ஸ்ரீனிவாச மகாதேசிகன். அவரது எளிமையையும் ஆச்சார அனுஷ்டானங்களையும் கண்ட அவரது சீடர்கள் அவரை பெரியாண்டவன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள். திருத்துறைப்பூண்டி ஆண்டவன் திருமாலின் திருவடிகளை அடைந்தவாறே அவருக்கு அடுத்து ஸ்ரீரங்கம் ஆண்டவன் ஆசிரமத்தின் பீட்டாதிபதியாக பெரியாண்டவன் பொறுப்பேற்றார். தமது சீடர்களுக்கு உபதேசங்கள் செய்வதையும் திருத்தலங்களுக்கு யாத்திரை செய்வதுமே தனது பணியாக கொண்டு அதை சிரத்தையுடன் செய்து வந்தார் பெரியாண்டவன். அவரது வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவையான சம்பவம் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட விரதங்களுக்குள் தலையாயனது ஏகாதசி விரதமாகும். அந்த ஏகாதசி விரதத்தை சரியான முறையில் அனுஷ்டித்து வந்தார் பெரியாண்டவன். பெரியாண்டவனுக்கு சுமார் 80 வயது ஆகியிருந்த நிலையில் ஓர் ஏகாதசி நாளில் ஒரு துளி தண்ணீர் கூட அருந்தாமல் விரதம் இருந்தார் பெரியாண்டவன். அவரது சீடர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, சுவாமி, இந்த வயதில் ஏகாதசி விரதத்தை தாங்கள் தவிர்க்கலாமே. அக்னி நட்சத்திர காலம் இது. மெலிந்த திருமேனியோடு இருக்கும் நீங்கள் இவ்வாறு துன்புறுவதை எங்களால் காண இயலவில்லை என்று பணிவோடு பிரார்த்தித்தார்கள். ஆண்டவன் ஆசிரமத்தை சேர்ந்த பண்டிதர்கள், வயதானவர்கள் ஏகாதசி நாளில் தண்ணீரும் திரவ உணவுகளும் அருந்தலாம் என்று சாஸ்திரங்களே சொல்லுகின்றன. நீங்கள் எங்களுக்காக கொஞ்சம் மோராவது அருந்தலாமே என்று வேண்டினார்கள். அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு துளி நீரும் அருந்தாமல் ஏகாதசி விரதம் இருந்த பெரியாண்டவனின் உடல் மேலும் தளர்ந்து கொண்டே போனதால் சீடர்களின் கோரிக்கையை அவரும் ஏற்கும்படி ஆயிற்று. ஒரு பானையில் தயிரை எடுத்து வந்த சீடர்கள் அதை கடையத் தொடங்கினார்கள். தயிர் கடைவதைக் கண்ட பெரியாண்டவனுக்கு திருமால் பார்க்கடலை கடைந்த சம்பவம் நினைவுக்கு வந்தது. பார்க்கடலில் இருந்து தோன்றிய லக்ஷ்மித்தானே என் தெய்வமான அரங்கனுக்கு பாதுகையாக இருக்கிறாள் என்று கூறிய பெரியாண்டவன் சடக்கென்று எழுந்தார். கடையப்படும் தயிர் பானையில் இருந்து பாதுகாதேவி வெளிவருவதை தனது மனக்கண்ணால் கண்டார் பெரியாண்டவன். அரங்கனின் பாதுகையை தரிசித்து விட்டேன். இப்போது புத்துணர்ச்சி பெற்றுவிட்டேன். எனக்கு மோர் வேண்டாம். நாளை பொழுது விடியட்டும். நீராடி பூஜை செய்துவிட்டு நான் பிக்ஷை எடுத்து உண்டு கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு புதிய வலிமையுடன் நடக்கத் தொடங்கினார் பெரியாண்டவன். பெரியாண்டவனைப் போல் சாஸ்திர விதிகளை சரியாக பின்பற்றும் பெரியோர்களுக்கு சுர என்று பெயர். பெரியாண்டவனுக்கு புத்துணர்ச்சி தந்து காத்தது போல் சாஸ்திர வழியில் நடக்கும் சூரர்களுக்கு நல்வழி காட்டி வழி நடத்தி செல்லும் தலைவராக திருமால் இருப்பதால் சுரேஸ்வர என்று அவர் அழைக்கப்படுகிறார். சுர என்றால் அறவழியில் வாழ்பவர்.
ஈஸ்வர என்றால் தலைவர், சுரேஸ்வர என்றால் அறவழியில் வாழ்வோரை காக்கும் தலைவர் என்று பொருள். அதுவே சகஸ்ரநாமத்தின் 287வது திருநாமம். சுரேஸ்வராய நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்கள் அறவழியிலிருந்து பிறழாதபடி திருமால் காத்தருளுவார். நாராயண நாராயண.